உலக அரங்கில் அசைக்க முடியாத ராணுவ பலம் கொண்ட நாடாக கருதப்படும் இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய உள்நாட்டு ராணுவ வீழ்ச்சியை சந்திக்கப் போவதாக அதன் தலைமை தளபதியே பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி ஹியல் சமீர், நமது ராணுவம் தனக்குத்தானே சுரண்டு விழப்போகிறது என பதற்றத்துடன் 10 முக்கிய அபாய சங்கு எச்சரிக்கைகளை முன்வைத்துள்ளார். காசா, லெபனான் மற்றும் தற்போது ஈரான் உடனான போர் என தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் பல முனைகளில் போர்க்களத்திலேயே இருப்பதால் ராணுவத்தில் தற்போது சுமார் 20,000 வீரர்களின் மாபெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தாக்குதல்களை தொடரவே குறைந்தது 12,000 வீரர்கள் அவசரமாக தேவைப்படுகின்றனர். இது மட்டுமின்றி அவசரகால ரிசர்வ் படையினர் தொடர்ந்து 6வது அல்லது 7வது முறையாக போர்க்களத்திற்கு அழைக்கப்படுவதால் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் சோர்வுக்கும் ஆளாகி உள்ளனர். இதற்கிடையில் இஸ்ரேலில் வசிக்கும் பழமை வாய்ந்த யூதர்களுக்கு நீண்ட காலமாக இராணுவ சேவையில் இருந்து அளிக்கப்படும் விலக்கை ரத்து செய்து அவர்களையும் கட்டாயமாக படையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மேலும் கட்டாய இராணுவ சேவை காலத்தை 36 மாதங்களாக நீட்டிக்கவும் இராணுவ அரசை வலியுறுத்தியுள்ளது. வீரர்களின் பற்றாக்குறை எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்றால், லெபனான் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த முக்கிய படைகள் தற்போது உள்நாட்டு பாதுகாப்பிற்காக மேற்கு கரை பகுதிக்கு அவசரமாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் இஸ்ரேல் அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரான யாயிர் லாபிட் பழமைவாத யூதர்களை உடனடியாக இராணுவத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் இராணுவத்தில் சேர மறுப்பவர்கள் மீதும் தப்பி ஓடுபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் நெதன்யாகுவை கடுமையாக சாடியுள்ளார். சுற்றிலும் எதிரி நாடுகளை வைத்துக் கொண்டு பல முனைகளில் போரை சந்தித்து வரும் இஸ்ரேல் இந்த மாபெரும் இராணுவ ஆள் பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கப் போகிறது? பிரதமர் நெதன்யாகுவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதே தற்போதைய மிகப்பெரிய கேள்வியாக உருவெடுத்துள்ளது.